இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டைப்பயிறு வாரத்தில் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே மிளகாவை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நீள்வாக்கில் தான் கட் பண்ணி சேர்க்கணுன்னு இல்லைங்க, பொடி பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எதனால் அதிகமாக சேர்க்குறோன்னா தட்டைப்பயிறு நல்லா வாய்வு தன்மை உடையதுங்க. அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வாய்வு தன்மை இருக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பச்சை தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பச்சை தட்டைப்பயிறு இல்லைன்னா காஞ்ச தட்டைப்பயிரை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கணும் அதே கப்பில் தாங்க 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலைங்க, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் ஒரு கொதி வந்ததும் பொடி பொடியாக நறுக்குனா மல்லித்தழையை தூவிக்கலாங்க. மல்லித்தழையை தூவினதும் குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்தியான தட்டைப்பயிறு சாதம் ரெடிங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் உதிரியாக அழகாக வெந்து வந்திருக்கு. ஒரு முறை இந்த தட்டைப்பயிறு சாதத்தை செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் தட்டைப்பயிறு சாதம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.